sound is produced vibrations. It is common knowledge for us to see the sounding bodies vibrating. Hello, yaar neenga? என்னடி முதலியார் பையன் பின்னாடி சுத்திரியாம இன்னொரு தடவை அவனை நீ பார்த்தாலோ பேசினாலோ அந்த நிமிஷமே உன்னை பீஸா விட்டுடுவேன். அவன் கூட சுத்துறத விட்டுடு. ஏய் முதல்ல கையெடு. இவ லவ் பண்றது பிடிக்கலனா இவளை லவ் பண்றானே அந்த முதலியார் பையன் அவனை போய் மிரட்டுறது. அதை விட்டுட்டு காலேஜ்க்கு வர்றது கழுத்துல கத்தி வைக்கிறது இதெல்லாம் வேணாம். இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? கரெக்ட் தான்ல. இதுல நான் யாரு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? அண்ணே என்னண்ணே இது? அவ அந்த பேச்சு பேச நீங்க பேசாம வந்துட்டீங்க. Poriki pasanga. Don't divert your mind. We'll continue the lesson now. The number of vibration made by the vibrating body per second is called its frequency. If the frequency is between 20 and 20,000, the sound can be heard by the human. Sound is a medium for its propagation. The particles of the medium through which sound passes are also set into vibration. Sound is ஏய் முதல்ல கையெடு. ஏய் முதல்ல கையெடு. முதல்ல கையெடு. முதல்ல கையெடு. அண்ணே நாச்சியார் எவனையோ தேடிட்டு இருக்காராம். மெட்ராஸ்ல இருந்து போட்டோ அனுப்பிச்சிருக்காரு. பிரிக்கட்டுமா? உயிரின் உயிரே உயிரின் உயிரே. லட்சுமி லட்சுமி என்னமாச்சு? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வந்த? ஒண்ணு இல்லைன்னா உடம்பெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. காலேஜ் இருந்து வர சீக்கிரம் வந்துட்டு என்னாச்சு சொல்லுமா? சொல்லுன்னு சொல்றல. இன்னைக்கு காலேஜ்ல எல்லாரும் வெளியே போங்க. நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசணும். போங்க. உட்காரு உட்காரு. உட்காரு. அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இருந்திருக்கலாம். என்ன நிமிந்து பார்க்கவே பயப்படுறவங்க மத்தியில எதிர்த்து பேசினியே, அந்த துணிச்சலா இல்ல உன்னோட அழகா எதுன்னு தெரியல. எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. எனக்கு எது பிடிச்சாலும் அதை பறிச்சிருவேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. கொஞ்சம் வித்தியாசமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன என்ன பாக்குற? முடிச்சு கல்யாணம் முடிச்சு இவ்வளவுதானா? அட போமா, நான் என்னமோ ஏதோன்னு பாத்துட்டேன். இதுக்கு அப்ப இவ்வளவு பயந்துட்ட? கண்ணத்தோட அழுகாத, தைரியமா இரு. அந்த ராகம் இருக்காரு, அவருக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ என் தங்கச்சி எனக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் யாரும் நினைச்சு உங்களை தப்பா பேசியிருப்பாரு. நீ எப்போதும் போல காலேஜுக்கு போ. அவரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போமா. என்ன செலவானாலும் சரி, காசிய பெயில் எடுக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சரி கட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. அட வேலு, வணக்கங்க. வா 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 வா. என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு? சும்மா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஆளுங்கனால ஏதாவது பிரச்சனையா? ஏய் யாரா அது? பிரச்சனை உங்க ஆளுங்களால இல்லைங்க, உங்களால. என்னாலயா? ஆமாங்க. காலேஜ்ல என் தங்கச்சி கிட்ட நீங்க அந்த பொண்ணு ஓன் தங்கச்சியா? ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தியா, உனக்கு எனக்கும் என்னமோ ஒரு இது இருக்கியா? அன்னைக்கு எனக்காக நீ சாட்சி சொல்லல, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணோட அண்ணன். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்குல்ல. வா உட்காரு, சம்பந்தம் பேசி. சம்பந்தம் பேச நான் வரலீங்க, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போக வந்தேன். உன் தங்கச்சிய வச்சுக்கிறேன்னு சொல்லல, ஊரறிய தாலி கட்டுறேன்னு தான் சொல்றேன். இல்லைங்க, எல்லா அண்ணன்களும் தான் தங்கச்சியை ஒரு நல்லவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எப்படிங்க ஒரு கொலைகாரனுக்கு கட்டி கொடுக்கணும்? இல்ல, யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சுல பேசுற? என்ன வம்பு பண்ணணும்னு வந்திருக்கியா? நான் வம்பு பண்ண வரலைங்க. என் கனவு லட்சியம் எல்லாம் என் தங்கச்சியை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதாங்க. அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். விட்டுருங்க. ஏய் இல்ல,
இல்ல என்னல விளங்காம மடைய மாதிரி பேசிக்கிட்டு உன் தங்கச்சி தூக்கிட்டு போய் நார் நாரா கிழிச்சு போட்டுருவான். அது உங்களால முடியாதுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இல்ல உன் வீடு புகுந்து உன் தங்கச்சியை நானே தூக்குவல. என்னல பண்ணுவ? நீ போலீஸ்காரன் வேலையை மட்டும் அன்னைக்கு என்னமோ எனக்கு அடிதடி வம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? இந்த பாருமா, அவன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியாதுமா. என்ன நியாயம் இது? ஒதுங்கி போறதுனா எப்பவும் ஒதுங்கி போகணும். நியாயம் கேட்கறதுனா எப்பவும் நியாயம் கேட்கணும். ஊர்ல எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். என் தங்கச்சிக்காக மட்டும் தட்டி கேட்பேனா எப்படி? அன்னைக்கு இதே ராகவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல முன் வந்தீங்களா நீங்க? செத்தது எவனோ அதனால வரல. கூட வாழ்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. கூட பிறந்த தங்கச்சி மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல? இப்படிப்பட்ட சுயநலம் பிடிச்ச உங்களை போய் எனக்கு வெக்கமா இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தங்கச்சிக்காக கேட்டாரு, தங்கச்சிக்காக அடிச்சாருன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. யார பார்த்து சுயநலவாதின்னு சொன்னீங்க? யார பார்த்து மத்தவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? शंकर 11 बज गया है, कंट्री चेंज करने का टाइम हो गया है. कंट्री चेंज करो. ओके सर. क्या कर रहा है यहाँ पे? கதவு ஓகே சார். எல்லாரோட லக்கேஜ் எடுத்தாச்சு. டேய் சரவணா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காணுமே. ஹலோ, என்ன வேலை? இந்த நேரத்துல எங்க போயிட்ட? எல்லாரும் லீவுக்காக அவங்க ஊருக்கு போறோம். மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். தேங்க்ஸ். அதனால ஞாபகார்த்தமா ஒரு ஸ்மால் கிஃப்ட். சரி அதை விட அதெல்லாம் உதட்டு கீழே சின்னதா. குறுந்தாடிய கேக்குறியா? ஊர்ல தான் நம்மள கண்டிக்கிறதுக்கு ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஸ்டைல். எந்த இது வேலை? நீ பால் கூட அடிக்கிறது இல்லையா? பின்ன நடக்கிறதே பாட்டு. இது எனக்கு இல்லடா. ஊர்ல எனக்காக காத்துட்டு இருப்பானே என் நண்பன், அவனுக்கு. ஹலோ, என்னது இதெல்லாம்? You shut up. லட்சுமி, என்னண்ணே? இன்னும் 1 மணி நேரத்துல நான் வேலுவை கூட்டிட்டு வருவேன். நீ ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. அப்புறம் அவன் வந்ததும் முதல்ல அவனுக்கு டிகிரி காஃபி கொடு, அப்புறம் தான் சாப்பாடு. ஹலோ, டிகிரி காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். மாலை வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். வெரி குட். பட்டாசு ரெடி சார். வெரி குட். சார் கோழி ஒரு 2 கிலோ கொடுத்துருங்க. வித் ட்ரெஸ்ஸா வித் ட்ரெஸ்ஸா? இதுக்கு எதுக்கையா ட்ரெஸ்? வீடு கிட்ட தானே, ஒரு கட்டி போட்டு கொடுத்துருங்க. என்னய்யா ஃபுல் ஓலியம் ஐயா? தெரு முனையில வரும்போது என் ஃப்ரெண்ட் கேட்க வேணாம். ஓகே சார். ஹலோ, ஹலோ, நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டா நான் பசங்களுக்கு பாடம் நடத்த கான்ஸ்டபிள் வீட்ல இருந்து கலெக்டர் வீடு வரைக்கும் விசேஷம் தான் பாட்டு போட தான் செய்வாங்க. என் வீட்டுக்கு வர போறது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வேலு, மிலிட்டரி மேன். ஹலோ, வர்றது ஒரு ஆள் தானே, அதுக்கு எதுக்கு இத்தனை ஆட்டோ? நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் அடுத்த தெருவுக்கு ஊர்வலமா 50 கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மிலிட்டரி மேனுக்கு எட்டல்ல 80 ஆட்டோல போவோம். ஹலோ, மணி, இன்ஸ்பெக்டர் உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. நான் தான் லீவ் போட்டிருக்கானே. அவர் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டு போணுமா. நீ உடனே வரலைன்னா உன் வேலை போயிருந்தாரு. மாட்டீங்களா? ஆட்டோ வருமா? போலாம் சார். எங்க போனா? பல்லாவரம். ஆட்டோ வா. வா வா, சீக்கிரம் பர்மிட் எடுத்து வா. முன்னாடி வா. வா. இப்படி வா, இப்படி வா. அப்படியே பட்டு. கரெக்ட் பண்ணிட்டு அனுப்பு. என்னப்பா, என்ன செக்கிங்? பர்மிட் செக்கிங் சார்.